உங்கள் அப்பா நல்ல மனுஷன் சார். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவு தானே. உங்கள் அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. உயிலா? ஆமாம், அதை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். கடந்த 10 தலைமுறையாக எங்கள் பரம்பரையில் யாருக்குமே பெண் வாரிசு இல்லை. எனக்கும் அப்படிதான். அதனால எனக்கு பிறந்த 2 ஆம்பளை பசங்கள்ல யாருக்கு முதல்ல பொம்பளை குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் என் ஒரே ஒரு சொத்தான இந்த வீடு. என்னாச்சுமா? இப்ப எல்லாம் அதிர்ச்சியான விஷயம் கேட்டாலே இப்படிதான் ஆகுது. இப்ப டாக்டர் பார்க்க வேண்டியது தானே? எவ்வளவோ சொல்லியாச்சு, தேவையில்லாம பணம் செலவாகும்னு சொல்றாரு. ஏன் கொஞ்ச நேரம் என் மூஞ்சி இப்படி பார்க்க முடியாதான்னு கேக்குறாரு. உண்மைய சொன்னா திரும்ப மூஞ்சி இப்படி ஆயிடுது. கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. பேசாம அவர் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். ஆமா, பார்க்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை குழந்தைய பெத்துக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். மாமா கோவப்படுவான்னு சொன்னீங்க, எப்படி சிரிச்சுட்டே வரவேற்கிறாரு பாத்தீங்களா? முதல்ல நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை குழந்தைய பெத்துக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். கரெக்டா? என்ன தம்பி இது? இல்ல நீ அப்பா இருக்கும்போது லவ் பண்றோம். ஆனா அப்பாட்ட சொல்ல பயம். அதான் இப்போ அப்பாவே இல்லையே. சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஏய், என்ன அவசரம்? மாலை போறதுக்கு தான் நேரம் பார்க்கல, மற்றதுக்கெல்லாம் நேரம் பார்த்தே ஆகணும். அவர் சொல்றதும் கரெக்ட் தானேப்பா. சரி அண்ணி, நீங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிறேன். சரி வாமா. காலை 8 மணி. வந்துட்டீங்களா? எப்போ டேட் சொன்னாங்க? இன்னைக்குதான். இன்னைக்கா? அப்புறம் என்ன, எல்லாம் ரெடி ஆகுங்க. அந்த பொண்ணை அப்படியே கூட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடலாம். என்ன பாக்குறீங்க? இது என்ன மாசம்? ஆடி மாசம். யாருன்னா இந்த சம்பிரதாயத்தெல்லாம் ஆடி மாசத்துல பண்ணுவாங்களா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன் ஜெனி,
நமக்கு இந்த ஆடி மாசம் இருக்குது. சென்னியா? அதெல்லாம் இல்லைங்க. இதுக்குதான் இவ்வளோ பில்டப்பா சில்லி பாய்ஸ். நானே வாங்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ ப்ரோ. ஹே, நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஏய், இங்கேயும் ஆடி மாசம் இல்ல, எங்களுக்கும் இளமை துள்ளி தான் விளையாடுது. இருக்க ஒரு ரூம் நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றது? டேய், அப்பா என்ன சொன்னாரு? இந்த வீட்டில் யாருக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வீடு ஃபுல்லா சொந்தம். அது வரைக்கும் 2 பேருக்கும் இந்த வீட்டில் எல்லாத்துலயும் பாதிக்கு பாதி. கோதாவரி, இந்த கட்டில கோடகிடி, அது நெருப்பு மாதிரி இருக்கணும். யாரும் யாரு கூடயும் சேராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒத்துக்கிறேன். நீ பத்தினி தான். ஏய், இது எங்க பாதி, அது உங்க பாதி. எல்லாம் படுங்க. ஏய், என்னடா அங்க சவுண்டு? மூட்டு படுங்க. நல்ல ஃபேமிலி கண்டென்ட்டை கண்டென்ட்டா மாத்திட்டானுங்க. உங்க அண்ணன் நல்லா செவ்விலே சப்பு சப்புன்னு அறைய வேண்டியதுதான்டா. ஊரே சேர்ந்து காரி துப்புனாலும் இவனுக்கு உரைக்காது. இவனும் புள்ள பெத்துக்க மாட்டான், பெத்துக்கிறவனே விட மாட்டான். இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? நல்ல நாள் பார்த்து அவங்கள சேர்த்து வைங்க. ஐயோ, என்னாச்சு? டே அண்ணா, எந்த காலத்துல தான் இருக்கீங்க? இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு சாந்தி பொறுத்து நாள் பாக்குறீங்க? எங்களுக்கெல்லாம் அது எப்பயோ ஆயிடுச்சு. பிளடி 80s kids. சரி, ரொம்ப ஆசைப்பட்ட வேணும்னா சீமந்தத்துக்கு ஒரு நல்ல பாரு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த வீடு வேணும் அவ்வளவுதானே? எடுத்துக்கோ. நாங்க 2 பேரும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சும்மாலாம் அந்த மூஞ்சடி போக கூடாது. எங்களால அந்த மூஞ்ச பார்க்க முடியலடா. இப்போ ஷாக் இல்ல, எமோஷன். ஏதோ ஒரு மோஷன். எல்லாத்துக்கும் மூஞ்சி அப்படிதான் இருக்குது. சரி, சொல்லி தொலை. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கான்ல. எனக்கே அது இல்ல. அதை நினைச்சாதான் மனசு வருத்தமா இருக்கு. சரி, இரு வர. எங்க போற? வக்கீல பாக்குறதுக்கு. எதுக்கு? என் பேர்ல இந்த வீடை மாத்துறதுக்கு.